ஓகே எக்ஸல். இப்போ இந்த எக்ஸலில் நான் என்ன சொன்னாக்கா, இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் அதில் டேபிள் உருவாக்கிக்கிறீங்க. ஆனால் இதில் டேபிள் இருக்கும் சரியா, எல்லாமே பாக்ஸஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் டேபிளாக இருக்கிற ஒர்க் இது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். டேபிள் ஃபைல் எக்ஸல் ஃபைல் மாதிரி இருக்கும். எல்லாமே பாக்ஸ் போட்டு இருக்கிற பாக்ஸ் அது மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். எக்ஸல் ஷீட்ஸு நீங்கள் எது எடுத்தாலும் பாக்ஸாக இருக்கும் சரியா. பாக்ஸ்குள்ளேயே தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஓகேவா, இதில் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுதோ எல்லாமே பாக்ஸ்குள்ளே தான் வரும். ஸோ இதுக்கு நீங்கள் இதை வேர்டில் செய்ய முடியாது. செய்கிற மாதிரினாக்கா உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு டேபிள் போடணும், அதில் ஒரு சிக்கலாக இருக்கும், அதில் பேப்பருக்குள்ளே வராது சரியா. இப்போ உங்களுக்கு இதில் நீங்கள் எந்த சைஸ் பேப்பர் வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம், எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எவ்வளோ இன்னும் லென்த்தாக போனாலும் எடுத்து போயிட்டே இருக்கலாம். டைப் பண்ண வந்துகிட்டே இருக்கும் சரியா. பாக்ஸஸ் உருவாகிட்டே இருக்கும். நிறைய நீங்கள் இந்த மாதிரி டேபிள் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு இதில் செய்யலாம் எக்ஸலில். இல்லைங்களா, எல்லாமே டேபிளுக்குள்ளே அடங்குற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டேபிளில் செய்கிற எல்லாமே எக்ஸலில் செய்யலாம் சரியா. எல்லாமே ஒன்று தான். அதுலேயும் டைப் பண்ணிக்கிறீங்க, இதுலேயும் டைப் பண்ணிக்கிறீங்க. அது லெட்டர் மாதிரி டைப் பண்ணிக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். இந்த மாதிரி டேபிள் போட்டு பாக்ஸஸ் போட்டு அதுக்குள்ளே இப்போ இதுக்கு டோட்டல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, டோட்டல் போடுறது எல்லாமே இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். இது எல்லாமே ஃபார்முலா ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் சரியா. இந்த மாதிரி ஃபார்முலா மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதில் மேக்ஸிமம் இது அதிகமாக யூஸ் ஆகிறது. கால்குலேஷன் மெத்தடு இந்த மாதிரி டேபிள்ஸ் ஃபுல்லாக டைப் பண்ணுற மெத்தட்ஸ்க்கு தான் இதுக்கு யூஸ் ஆகும். எல்லாமே டேபிளாக இருக்கும் இல்லை. இந்த மாதிரி எல்லாமே டேபிள்ஸில் வரும் உங்களுக்கு. எல்லாமே டோட்டலாகவே டேபிள் தான் சரியா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டேபிள் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு இதில் ஈஸியாக இருக்கும். நிறைய டேபிள் இருக்கும், நிறைய பாக்ஸஸ் இருக்கும், நிறைய காலம் வரும் சரியா. இந்த மாதிரி இருக்கிற ஒர்க் எல்லாமே எக்ஸலில் தான் செய்யணும். இதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸல் ஷீட் ஒர்க்காக யூஸ் ஆகுது. ஓகே, இதில் நாம் எப்படி மோடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுலேயும் நியூ தான் எல்லாமே இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே ஃபைலில் இருக்குது, எல்லாமே அதில் இருக்கிற மாதிரி தான். பேஜ் செட்டப்லேருந்து எல்லாமே டோட்டல் சரியா. ஃபஸ்ட்டு பேஜ் செட்டப் பண்ணிக்கிறீங்க. பேஜ் செட்டப் பிரிண்ட் கொடுத்துட்டுனா சாரி ஃபைல் பேஜ் செட்டப் கொடுத்துட்டு போர்ட்ரேட் போர்ட்ரேட்டுக்கும் லீகலுக்கு என்னவா டிஃப்ரெண்ட்டு? போர்ட்ரேட்னா என்ன, லீகல்னா என்ன? அப்படி சாதாரணமாக ஒரு பேப்பர் இருக்குனாக்கா இப்படி டைப் இருந்தால் போர்ட்ரேட் சரியா. அதையும் நான் இப்படி டைப் பண்ணி வச்சுருந்தேன்னா, இப்படி டைப் பண்ணியிருந்தேன்னா லீகல் சரியா. ஓகே, லீகல்னாக்கா சாதாரண இப்போ ஏதாவது நிறைய காலம்ஸ் இருக்குன்னா இப்படி டைப் பண்ண முடியும். இப்படி டைப் பண்ணி நிறைய பாக்ஸஸ் டைப் பண்ணலாம் சரி. அதுக்கு தான் இதில் கொடுக்குறாங்க. ஓகே, லேண்ட்ஸ்கேப் கொடுத்துக்கலாம், போர்ட்ரேட் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பம் ஆகும் அது கொடுக்கலாம். நிறைய காலம்ஸ் வேணும்னாக்கா நீங்கள் லேண்ட்ஸ்கேப் கொடுக்கலாம், கொஞ்சமாக இருக்குனாக்கா நீங்கள் போர்ட்ரேட் கொடுக்கலாம் சரியா. ஓகே, இப்போ நான் சாதாரணமாக ஒரு போர்ட்ரேட் கொடுத்துக்கிறேன். A4 ஷீட் சரியா, A4 தான் வச்சுருக்கேன். மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னா கூட. மார்ஜின்லாம் இதிலே ஃபிக்ஸ்டாக இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படியே இருக்கும். பேஜஸ் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க சரியா. பேப்பர் சைஸ் போர்ட்ரேட்டாக லீகலாக இதை மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுறது யூஸ் ஆகும். ஓகே கொடுத்துட்டிங்கனாக்கா இப்போ இந்த மாதிரி ஒரு சின்னதாக கோடு வரும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பேஜ் முடிஞ்சு போச்சுனாக்கா அந்த பேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தனி பேஜ் ஓப்பன் ஆகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைன் முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வர்றது அந்த பேஜஸ். புரியுதா இல்லையா? ஓகே, இப்போ இதில் சின்னதாக இருக்குது பாக்ஸ். இதில் எப்படி சார் டைப் பண்ணிக்கிறது? ரொம்ப சின்னதாக இருக்குமே எழுத்து அப்படின்லாம் ஃபீல் பண்ண தேவையில்ல. இந்த ரோஸோட ஹைட்டை வித்தை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம் சரியா. இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து நீங்கள் இப்போ நான் ரோவோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ரோவை செலக்ட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு சரியா. எது வரைக்கும் செலக்ட் பண்ணணும் அது வரைக்கும். ஓகே, இது வரைக்கும் தான். இதுக்கு என்னென்ன போனீங்கன்னாக்கா உங்களுக்கு இதோட சரி ஒரு பேஜ். அதுக்கப்புறம் டைப் பண்ணுறது அடுத்த பேஜில் தான் வரும் பிரிண்ட் ஆகும் சரியா. அதனால் நீங்கள் அந்த லைனுக்கு அப்புறம் போகக்கூடாது. ஓகே, இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மேட்டில் ரோ வரும் சரியா. ரோவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கிடைமட்டத்தில் வந்தால் ரோ சரியா.
இப்படி மேலே இருந்து கீழே வந்தால் காலம். சரியா? அதாவது முதல்ல ரோவுனா ஏதாவது 1 2 3 தான். அந்த 1 ஃபுல்லாக ரோ. சரியா? அதோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற நான். சரியா? ஓகே, அதுக்கு நான் இங்கே தான் செலக்ட் பண்ணிக்கணும். சரியா? ரோஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே செலக்ட் ஆகும். ஆனால் உங்களுக்கு இதில் இருக்கிறது அப்ளை ஆகும், எல்லாமே அப்ளை ஆகும். ஆனால் வந்துட்டு நீங்கள் அந்த பேஜுக்குள்ளே இருக்கிற தான் நீங்கள் டைப் பண்ணிக்க போகிறீங்க. சரியா? மற்றதை பற்றி கவலை கிடையாது உங்களுக்கு. ஓகே, கொடுத்துட்டு ஃபார்மேட் ரோ ஹைட் கொடுத்துட்டு இப்போ இதில் 12 இருக்குது. சரியா? நான் இதை வந்துட்டு ஒரு 25 மாற்றிக்கிறேன். 25னா 25 பிக்சல் அளவுக்கு ஹைட் கொடுக்கும். சரியா? நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு ஈஸியாக போயிடும். 25 கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் முன்னாடி விட. பாக்ஸோட லென்த்து தெரியுதா? இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கும். முன்னாடி எப்படி இருந்ததுன்னா இப்படி இருந்தது, சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ நான் அதை கொஞ்சம் பெருசு பண்ணிப்பேன், திக்னஸ். ஓகே, இப்போ சப்போஸ் இப்போ ஏதாவது ஒரு ஹெட்லைன் டைப் பண்ணோம்னா நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஒரு பாக்ஸை உடச்சிட்டு போவோம். சரியா? ஆனால் அது வந்து பிரிண்ட் அவுட்டில் தெரியும். சொல்கிறது புரியுதா? நீங்கள் உடச்சிட்டு போனாக்கா அந்த பாக்ஸ் இருக்காதுமா. ஆனால் இது எல்லாம் பாக்ஸ்லாம் வந்து பிரிண்ட் அவுட்டில் தெரியாது. இப்போ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ் பிரிண்ட் அவுட்டில் தெரியாது. பாக்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை பாக்ஸ் மட்டும் தெரியணுமோ அந்த பாக்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்டர்ஸ் கொடுக்கணும். சரியா? பார்டர்ஸ் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் பாருங்கள். இதில் இந்த ஃபார்மேட்டில் இங்கே போல்ட் இட்டாலிக் எல்லாத்துலேயுமே இருக்கா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் பார்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும், இருக்கா? இதில் போயிட்டு அந்த சின்ன பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ஆல் பார்டர்ஸ் வச்சுக்கணும். ஆல் பார்டர்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பார்டர்ஸ் இப்போ மற்றதுக்கும் இப்போ இங்கே இருக்கிறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? இப்போ இந்த பார்டர் கொடுத்தா மட்டுமே தான் அது பிரிண்ட் அவுட்டில் வரும். சரியா? இப்போ பிரிண்ட் ப்ரீவியூ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபைலில் பிரிண்ட் ப்ரீவியூ பாக்ஸ்லாம் பிரிண்ட் ஆகாது. நீங்கள் எது வரைக்கும் பார்டர் கொடுத்தீங்களோ அதுக்கு மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். புரியுதா? எப்பயுமே அதுதான் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு கட்டமாக இருக்குது, நமக்கு எல்லாமே கட்டமாக வந்ததுன்னா நம்ம பேப்பர் நல்லா இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்ல. இதெல்லாம் உங்களுக்கு பிரிண்ட்டில் வராது. உங்களுக்கு இங்கே பார்க்குறது தெரியவே தவிர இது ஒரு வெறும் கைட்லைன் தான். சரி, கைட்லைன்னா சும்மா ஒரு சாம்பிள் இதெல்லாம். ஓகே, ரோஸ் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா நீங்கள் ஃபார்மேட்டில் போகிறீங்க, ரோஸ் போகிறீங்க, ஹைட் வச்சுக்கிறீங்க 25 கொடுத்துக்கலாம், 30 கொடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். 30 கொடுத்தா இன்னும் அதிகமாகும். இப்போ நான் ஒரே ஒரு ரோஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். மற்ற ரோஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? இப்போ நான் அதில் கொஞ்சம் பெருசாக டைப் பண்ணுறேன்னு விரும்பணும்னு வச்சுங்களேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜஸ் கிரியேட் பண்ணுறேன். இதில் ஃபாண்ட் சைஸில் நீங்கள் இருக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரியா? அந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபாண்ட்டு கொடுத்துக்கணும். 15 20 22. இப்போ இதை நீங்கள் பிரிண்ட் ப்ரீவியூ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதில் பிரிண்ட்டு பேஜ் செட்டப் பாருங்கள். பேஜ் செட்டப் கரெக்டாக இருக்கா? A4 ஓகே, லீகலில் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் டைப் பண்ணுறது இதில் என்ன விஷயம்னாக்கா திருப்பி இது மேலே இப்போ முன்னாடி நீங்கள் வேர்டில் டைப் பண்ணுறீங்கன்னா அப்படியே டைப் பண்ணிங்க பக்கத்தில் கிளிக் பண்ணிவிட்டு. ஆனால் இதில் இப்போ நான் இதில் டைப் பண்ணோன்னா நீங்கள் கிளிக் பண்ணி டைப் பண்ண முடியாது. என்ன ஆகுதுன்னு தெரியுதா? இதோட என்ன மீனிங் அப்படின்னாக்கா நீங்கள் டைப் பண்ணது வெறும் பாக்ஸ் மட்டும் தான் டைப் பண்ணியிருக்கீங்க. A1ல் மட்டும்தான் டைப் பண்ணியிருக்கீங்க. சரியா? B1 B2ல் டைப் பண்ணலை. அந்த பாக்ஸெல்லாம் காலியாக இருக்குது. இருந்தாலும் அது மறைஞ்சு போயிருக்கு, அவ்வளோதான். சரியா? நீங்கள் A1ல் இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணிடுறீங்க, அவ்வளோதான் விஷயம். இப்போ இது எல்லாமே எதில் இருக்குன்னா A1ல் தான் இருக்குது. புரியுதா? A1ல் தான் இந்த ஃபாண்ட் இருக்குது. இதுக்கு தான் நீங்கள் A1 கிளிக் பண்ணிட்டு தான் நீங்கள் போயிட்டு சைஸ் வச்சுக்கணும். அப்போ தான் அது சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? சென்டரில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாக்கா அது கட் ஆகிடும் அதோட. புரியுதா? ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பிடிச்சி நகர்த்திங்கன்னா நம்ம செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிக்கிட்டு மெர்ஜ் செல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த அலைன்மெண்ட்டுக்கு பக்கத்தில். மெர்ஜ் செல் அண்டு சென்டர். மெர்ஜ் செல் அண்டு சென்டர் கொடுத்துட்டீங்கன்னாக்கா அது சென்டர் ஆகிடும், மெர்ஜ் ஆகிடும். மொத்தம் ஒரே பாக்ஸ் ஆகிடும். மொத்தமும் A1 மாறிடும். ஆனால் B1 C1 கிடையாது. அது மொத்தத்தையும் நீங்கள் ஒரே பாக்ஸாக மெர்ஜ் பண்ணிட்டீங்க. சரியா? இப்போ நீங்கள் போய் மாற்றிக்கலாம். அது இப்போ இடையில ஒரே பாக்ஸ் தான், அதில் இடையில நீங்கள் டைப் பண்ணலாம் முடியாது. ஓகே, நான் அப்படியே டைப் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா அது உள்ளே இருக்கு போயிடும்.
நான் மேலே அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டேன், அப்படியே டைப் பண்ண போகிறேன்னா அது உள்ளே இருக்கிறது போயிடும். நான் அதாவது அலைன்மெண்ட்லாம் பண்ண முடியாது அதில் இருக்கிறது. எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா டபுள் கிளிக் பண்ணணும் அது மேலே. அப்போ தான் நீங்கள் அந்த எழுத்து டெக்ஸ்ட் பிளிங்க் ஆகுது இல்லையா, அந்த பிளிங்க் ஆனால் மட்டும்தான் நீங்கள் டைப் பண்ண முடியும். சரியா? அப்படி இல்லை மற்றபடி நான் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஃபார்முலா பாக்ஸ் இருக்கும். இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணி டைப் பண்ணிக்கலாம் நீங்கள் பக்கத்தில். சொல்கிறது புரியுதா? வேர்டு மாதிரி நீங்கள் அப்படியே டேரெக்டாக டைப் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணாக்கா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் அது அந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அந்த ஃபார்முலா பாக்ஸ்னு பேர் இருக்குது, ஃபார்முலாவில் போய்ட்டு தான் நீங்கள் டைப் பண்ணணும். அழிக்கணும்னாலும் இங்கே தான் போய் அழிக்கணும். புரியுதா? கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் அது சரியாயிடும். நீங்கள் இதுக்கு மேலே போய் கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு எழுத்து டைப் பண்ணாலும் அது உள்ளே இருக்கிறது போயிடும். புரியுதா? அதனால் எப்பவுமே வந்துட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கணும் அது மேலே. சரி, ஏன்னா அது ஒரு பாக்ஸ் உள்ளே இருக்குது, அந்த பாக்ஸ் உள்ளே என்ட்ரி ஆகணும், டபுள் கிளிக் பண்ணணும். சரியா? ஓகே. மெர்ஜ் பண்ணணுன்னாக்கா நீங்கள் எவ்வளோ பாக்ஸ் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பாக்ஸ் வரைக்கும் மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜி செல். சரியா? மெர்ஜி சென்டர் அண்ட் செல் மெர்ஜி கொடுத்துட்டிங்கன்னா அது வரைக்கும் ஃபுல்லாக மெர்ஜ் ஆகிடும். அது வரைக்கும் ஒரே பாக்ஸாக மாறிடும். சரியா? ஓகே. எவ்வளோ வேணாலும் நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். 2 வேணும்னாலும் 2 மெர்ஜ் பண்ணிக்கலாம். 2 செல் மட்டும் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா 2 செல் மட்டும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். அது 2 மட்டும் உங்களுக்கு மெர்ஜ் ஆகும். ஆனால் இந்த லைன் எல்லாம் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டில் தெரியாது. சரியா? நீங்கள் எந்த பாக்ஸ் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்டர் கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் மட்டும்தான் தெரியும். பார்டர் கொடுக்கணும். பார்டர் ஆல் பார்டர் டிக் பண்ணிங்கனாக்கா இது மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டில் வரும், மற்றது வராது. ஃபைல் பிரிண்ட் ப்ரிவியூ. ஓகேங்களா? ஓகே. க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் ஆகிடும் பிரிண்ட் ப்ரிவியூ. ஓகே. அதிகபட்சமாக இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 2 போடுறீங்க, இந்த மாதிரி 1 2 3 போட்டே போகிறீங்க அப்படின்னா கண்டினியூவாக போடணும் அவசியம் இருக்காது. இழுத்துட்டே பண்ணிங்கன்னா அது பாட்டு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். 1லேருந்து 2 செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த கீழே அங்கே ஒரு பாயிண்ட் வரும், அங்கே போயிட்டு நீங்கள் ப்ளஸ் மாதிரி இங்கே வந்துடும். சாதாரணமாக இருக்கிற ப்ளஸ் வேறு, அந்தாண்ட போனீங்கன்னா அங்கே பாயிண்ட் வேறு மாதிரி இருக்கும். சரி, அந்த பாயிண்ட்லேருந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் விட்டுடலாம். நீங்கள் நம்பர் நான் 25 வரைக்கும் போதும் அப்படின்னாக்கா 25 வரைக்கும் நம்பர்ஸ் விட்டுக்கலாம். அதுவே கால்குலேட் பண்ணிக்கும், அதுவே நம்பர்ஸ் போட்டுக்கும். சரியா? இது ஒரு நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகே. அடுத்து வேறு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னாக்கா நீங்கள் சம் போட்டுக்கலாம். அப்படியே ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம், டோட்டல் பண்ணிக்கலாம். டோட்டல் பண்ணாக்கா நீங்கள் அப்படியே சம் போட்டுக்கலாம். சம் ஆட்டோ சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆட்டோ சம் என்ட்ரு கொடுத்துட்டா ஆட்டோ சம் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் இதில் இப்போ டைப் பண்ண வேறு ஏதாவது மாற்றினே இருந்தால் கூட இங்கே மாற்றிக்கும். கீழே டோட்டல் மாறும். நம்பர்ஸ் மேலே மாற்றிட்டே இருந்தீங்கன்னா டோட்டல் நீங்கள் அப்பப்போ நீங்கள் அதில் போய் சம் கொடுக்க தேவையில்லை. அதுவே டோட்டல் பண்ணிக்கும். சரி, ஆட்டோமேட்டிக். அதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகுது அதிகபட்சமாக. ஓகே. இது வந்து ஃபார்முலா பாக்ஸ். ஃபார்முலா டைப் பண்ணால் இங்கே தான் டைப் பண்ணணும். சரியா? ஓகே. ஒரு 2 செல்லு ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும், வகுக்கணும், பெருக்கணும் அப்படின்றது மட்டும் நீங்கள் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 10 12 இதை நான் வந்துட்டு ப்ளஸ் பண்ண போகிறேன். 2 செல்லில் ப்ளஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க. இப்போ நான் எந்த பாக்ஸில் இருக்கேன் பாரு, எந்த பாக்ஸில் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு மேலே இந்த ஃபார்முலா பாக்ஸில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல். ஓகேவா? ஈக்குவல் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, இது எல்லா ஃபார்முலாவுக்குமே போடணும், எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் செய்யணும். நீங்கள் கொடுத்துட்டு இப்போ 10 எந்த பாக்ஸில் இருக்கு பாருங்கள், C5ல் இருக்குது இந்த பாக்ஸ். சரியா? C5 அப்படியே கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணாலும் அங்கே C5 வந்துடும். அப்படிலாம் C5 டைப் பண்ணலாம். நீங்கள் C5 வரல அப்படின்னா C5 டைப் பண்ணலாம். சரியா? C5 டைப் பண்ணாலும் அதில் இண்டிகேட் பண்ணி காமிக்கும். இதுவே கொடுத்துட்டு இப்போ நான் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் போட்டுக்கலாம். சரியா? அடுத்தது C6 அடுத்த பாக்ஸ். இதை அதாவது 2 பாக்ஸ் தான் போட்டுறேன். சரியா? எந்த இடத்துல இருந்தாலும் சரி பரவாயில்ல, சேல் ஆகுது. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் நம்மளுக்கு அது ஃபார்முலா. இப்போ மேலே நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கீழே அதுவே மாறும். சரியா? ஓகே. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில்
ஒரு 2 பாக்ஸ் ப்ளஸ் மைனஸ் போகிறீங்க இல்லையா, எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் மைனஸ் பண்ணால் மைனஸ், ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி. அதே மாதிரி வகுத்தல் பெருக்கல் எல்லாமே அதே மாதிரி தான். வகுக்கணுனாலும் ஸ்லாஷ் சரியா வகுத்து போட்டுரும். அதில் பெருக்கணும்னா இதில் பெருக்கல் வந்து ஸ்டார் சரியா, பெருக்கியும் போட்டுரும். அதுவே பெருக்கி கால்குலேட் பண்ணி போடுறோம். நீங்கள் வெறும் இது பண்ணாலே போதும், மேலே அலைன்மெண்ட் கொடுத்துட்டு போனாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக் வேலை சரியா. ப்ளஸ் மைனஸ் ஓகே. இப்போ 2 பாக்ஸ் தான் பண்ண முடியுமா, ஒரு 3 பாக்ஸ் பண்ணணும் நான் அப்படின்னா நான் எப்படி பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மேலே ஒரு பாக்ஸ் போடுறேன். ஓகே, இப்போ இதில் நான் அந்த 4 பாக்ஸையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன் சரியா. என்ன பண்ணுறேன் பாருங்க, ப்ளஸ் பண்ணுறேன். ப்ளஸ் C6 ப்ளஸ் மேலே இருக்கிற பாக்ஸு C4 ப்ளஸ் C3 என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் போடும். அதாவது இப்படியும் போடலாம். அதாவது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு செல்லுக்கும் ப்ளஸ் 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 போடணும் சரியா. இது மாதிரி வேண்டாம், எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக நான் ஃபார்முலா ரெடி பண்ணணும் அப்படின்னு எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்குது, நிறைய பாக்ஸ் இருக்குது. நான் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு செல்லேருந்து லாஸ்ட் செல் வரைக்கும், ஃபஸ்ட்டு இருந்தாலும் சரி எல்லாம் எங்கே இருந்தாலும் சரி ஓகேவா. இப்போ நான் 20வது செல்லேருந்து இதை நான் டோட்டல் பண்ணுறேன். இதுக்கு எப்படி நம்ம ஃபார்முலா ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஃபார்முலா பாக்ஸில் போய் கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் சரியா சம் SUM டைப் பண்ணணும். சம்முன்னா ப்ளஸ் பண்ணணும்னா இருக்கும் சரியா. கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த மொதல் பாக்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள், A3யில் இருக்குங்க இல்லையா. மொதல் பாக்ஸு A3 ஓகேவா. A3 போட்டு அங்கே கோலன் வைக்கணும். கோலன்னா 2 புள்ளி அந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கும், செமிகோலனுக்கு பக்கத்தில் இருக்கும் கோலன். அது ஷிஃப்ட் பிடிச்சி போடணும் சரியா. சாதாரணமாக போட்டிங்கன்னா செமிகோலன் புள்ளிக்காமல் வரும், புள்ளிக்காமல் கிடையாது, டபுள் குட்டேட் வரும் சரியா, டபுள் புள்ளி வரும். கொடுத்துட்டு லாஸ்ட் பாக்ஸ் என்ன பாருங்கள், A19 இருக்குது சரியா. A19 இது வரைக்கும் ப்ளஸ் பண்ணலாம் சரியா. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது வரைக்கும் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணலாம் சரியா. அதாவது டோட்டல் செல், அதாவது முன்னாடி என்ன போடுறோமோ அதே தான் சேம். இப்போ நான் மைனஸ் பண்ணனாக்கா எப்படி மைனஸ் பண்ணுவீங்க, 2 செல்லு தான் மைனஸ் பண்ணுவீங்க இல்லையா. சப்போஸ் மைனஸ் பண்ணுற மாதிரினா எத்தனை செல்லேருந்து எத்தனையாவது செல் வரைக்கும் மைனஸ் பண்ணணும் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும் சரியா. ப்ளஸ் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு இது யூஸ் ஆகும் ஓகேவா. மேக்ஸிமம் இதுதான் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஒரு 10 செல்லாக இருக்கட்டும், 20 செல்லாக இருக்கட்டும், 100 செல்லாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதுதான் சரியா. ஓகே, இப்போ இந்த பக்கம் இருந்து செய்யணும் அதே தான் சேம். ஈக்குவல் சம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி போகிறீங்க. இப்போ இந்த செல்லிருந்து இந்த செல் எது பாருங்கள், C22 ஈஸ்ட் J22 வரைக்கும் J22 என்ட்ரு கொடுத்து போகிறேன் ஓகேவா. அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட் பண்ணாலும் அதே தான், மேலே இருந்து கீழே பண்ணாலும் அதே தான் புரியுதுங்களா. C22லேருந்து J22 வரைக்கும் இந்த பாக்ஸ். மேலே இருந்து பார்த்தீங்கன்னா A1 A3லேருந்து A19 வரைக்கும். சம் ஈக்குவல் சம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, அந்த பாக்ஸ் போட்டுக்கிறீங்க. என்ன செல்லோட நேம் ஃபஸ்ட்டு கொட்டேட், எந்த லாஸ்ட் செல் ஓகேவா. அந்த லாஸ்ட் செல் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் யூஸ் ஆகும் சரியா. ஓகே, இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இதில் இன்னொரு டவுட் வரும் உங்களுக்கு, பார்க்கலாம்.